அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சஞ்சனாஸ் ஃபியூச்சர் அகாடமி ஃபார் பாட்னி வெள்ளூர். ஸோ யூஜிடிஆர்பி பாட்னிக்காக இந்த முறை நம்ம வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதுலேயும் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச்சு. இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு என்ன கேட்டால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கிளாஸ்லேயே ஜாயின் பண்ணல, இல்லை டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து ஆன் டைமுக்கு ஒரு கண்டென்ட்டை படித்து முடிக்க முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ஏதோ ஒரு ரீசன் நம்ம வந்து டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸில், நம்மளுடைய கோச்சிங் கிளாஸ்ன்னு சொல்லலை, ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட யூனிட், ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்டை வந்து படித்து முடிக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் நம்ம ஆல்ரெடி வந்து இப்போது நேற்று ஒரு டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னா 6/2/2026. இதில் வந்து ஒரு யூனிட்லேருந்து ஒரு சர்டைன் டாபிக்ஸ் வந்து ஹெட்டிங் டாபிக் கொடுத்தோம். ஸோ அதுலேருந்து டெஸ்ட்டும் அட்டன் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர். ஸோ அதுக்கான சாம்பிள் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு இங்கே அப்லோட் பண்ணுறேன். ஸோ கொஷின்ஸ் பாருங்கள், ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் டெஸ்ட் டீட்டெயில் எல்லாம் வரும். ஃபார் டெஸ்ட் 75 ருபீஸ். வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, கம்பல்சரி கிடையாது. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி ரீப்ரசன்ட் டிஎன்ஏ கண்டென்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஎன்ஏ கண்டென்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். அப்போ வந்து நமக்கு செல் சைக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. G1, G2, S, M இந்த மாதிரி வந்து ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கும். அதில் எந்தெந்த ஸ்டேஜில் எவ்வளோ டிஎன்ஏ கண்டென்ட் இருக்கும் அதுதான் வந்து இந்த கொஷின்னு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அப்போ G1 அப்படின்னு ஒரு ஃபேஸ் இருக்குது. அதில் வந்து 2C. அப்போ 2 டபுள் நம்பரில் இருக்கும். அதாவது எஸ் ஃபேஸில் வந்து சிந்தசிஸ் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து 2C அமௌண்ட்டு டிஎன்ஏ வந்து 4C அமௌண்ட்டாக மாறும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டிஆர்பியில் கேட்ட கொஷின், பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஷின். அடுத்த செகண்ட் கொஷின், த கேரஸ்டிக் ஷேப் ஆஃப் குரோமோசோம் இஸ் கிளியர்லி விசிபிள் டியூரிங். கேரஸ்டிக் ஷேப் ஆஃப் குரோமோசோம் அதாவது வந்து இப்போ நம்ம வந்து மைட்டடிக் செல் டிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மொத்தம் 4 ஃபேஸ் இருக்கும். புரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். அதில் எந்த ஃபேஸில் வந்து நம்ம குரோமோசோமுடைய ஷேப்பை கிளியராக விசிபிள் பண்ண முடியும், பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பியில் கேட்ட ஒரு கொஷின் தான். ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, மெட்டாஃபேஸ். Third question, certain chemicals compound that inhibit both mitotic and meiotic cell division are called. அதாவது ஒரு சில கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து மைட்டாட்டிக்கையும் மியாட்டிக் செல் டிவிஷனையும் இன்ஹிபிட்னா ஸ்டாப் பண்ணிடுது அப்படின்றது. மைட்டாட்டிக்னு ஒரு செல் டிவிஷன் இருக்குது, மியாட்டிக்னு ஒரு செல் டிவிஷன் இருக்குது. அப்போ 2 டைப் ஆஃப் செல் டிவிஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, மைட்டாட்டிக் பாய்சன். Next question number 4. Prophase 1 of meiosis is considered the longest stage because. Prophase 1 of meiosis is considered the longest stage because. அதாவது மியாசிஸில் ப்ரொஃபேஸ் 1 வந்து லாங்கஸ்ட் ஸ்டேஜ் ஏன் அப்படின்றது தான் கொஷின்னு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கிராசிங் ஓவர் அண்ட் பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். அப்போ கிராசிங் ஓவர் நடக்குது, பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் நடக்குது. அதனால இது எப்படி இருக்குன்னா லாங்கஸ்ட் ஸ்டேஜாக இருக்கும். இந்த மியாசிஸில் ப்ரொஃபேஸ் 1ல் மட்டும் 5 ஸ்டேஜஸ் இருக்கும், 5 சப்ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அதுவும் நமக்கு கொஷின் தான். அடுத்து கொஷின் நம்பர் 5. த கரெக்ட் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் ப்ரொஃபேஸ் 1 சப்ஸ்டேஜஸ் இஸ். இப்போ தான் நமக்கு என்னத்துக்கு முன்னாடி சொன்னோம் லாஸ்ட் கொஷினில். இங்கே வந்து 5 சப்ஸ்டேஜ் இருக்குன்னு சொன்னோம். இதோடைய ஆர்டரையும் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஷின் டிஆர்பியில். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேகட்டின், டிப்ளோட்டின், டயகைனசிஸ். ஸோ இதுதான் வந்து அந்த கரெக்டான 5 ஆர்டர். அடுத்து கொஷின் நம்பர் 6. சினாப்சிஸ், ஃபேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் அக்கர்ஸ் டியூரிங். அப்போ வந்து இங்கே ஹோமோலோகஸ் குரோமோசோம் பேர் ஆகுதுன்னு சொன்னோம். அதாவது மொத்தம் அந்த ப்ரொஃபேஸ் 1ல் தான் வந்து பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் நடக்குது, கிராசிங் ஓவர் நடக்குதுன்னு சொன்னோம். அப்போ பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் எந்த சப்ஸ்டேஜில் நடக்குது? ஸோ இதுதான் கொஷின்னு. ஸோ கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஜைகோட்டின்.
Next question number 7. Alignment of chromosome at the equatorial plate occur during. Alignment of chromosome at the equatorial plate occur during. அதாவது குரோமோசோம்ஸ் எல்லாம் வந்து பண்ணாங்க இப்படி இருக்கும். ஒரு செல் அப்படின்னு தெரியல, குரோமோசோம்ஸ் எல்லாம் வந்து பண்ணாக்க இந்த எண்டில் அப்படியே எல்லா இடத்துலையும் இருக்கும். லாஸ்ட்டாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலைன் ஆகும். இப்படி சென்ட்ராக வந்து அலைன் ஆகும். அதை ஈக்குவேட்டரல் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஆகுது, அதுதான் கொஷினுக்கான த கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி மெட்டாஃபேஸ். Next question number 8. Cytokinesis usually begins after the completion of. Cytokinin எப்போ வந்து பண்ணாக்கா பிகின் ஆகும், ஸ்டார்ட் ஆகும். அப்போ சைட்டோகைனசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கைனசிஸ் அப்படின்னா வந்து பண்ணாக்கா டிவிஷன் அப்படின்னு மீனிங். கைனசிஸ் அப்படின்னா டிவிஷன். அப்போ சைட்டோனா சைட்டோபிளாசம். அப்போ டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் இஸ் கால்டு சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஃபேஸில் வந்து பார்த்தா இது இதுவாகும் அப்படின்னா, எந்த ஃபேஸுக்கு அப்புறமா இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி டீலோஃபேஸ். அப்போ ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ் முடிஞ்ச உடனே தான் இந்த சைட்டோகைனசிஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். Next question number 9. Mitosis maintain genetic stability because daughter cells. மைட்டாசிஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஸ்டெபிலிட்டி, அதாவது ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பரை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி அப்படின்னா, இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஹாவ் த சேம் குரோமோசோம் நம்பர் ஆஸ் பேரண்ட் செல். ஆஸ் த சேம் குரோமோசோம் நம்பர். அப்போ பேரண்ட் செல்லில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டாட்டர் செல்லில் உள்ள நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து சேமாக இருக்கும். அது மூலிமா ஜெனடிக் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுது. இது மைட்டாசிஸ் செல் டிவிஷன். லாஸ்ட் 10th கொஷின். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங். இங்கே வந்து பண்ணாக்கா கரெக்டான ஆன்சர் வந்து பண்ணாக்கா எஸ் ஃபேஸ். அப்போ வந்து பண்ணாக்கா சிந்தசிஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் தான் வந்து பண்ணாக்கா குரோமோசோமுடைய நம்பர் 2C - 4C அமௌண்ட்டாக மாறும். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா அந்த 10 கொஷின் சாம்பிள் கொஷின்ஸ் தான். இதே மாதிரி இன்னும் 40 கொஷின்ஸ் இருக்குது. மொத்தம் வந்து பண்ணாக்கா ஒரு டெஸ்ட்டுக்கு 50 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. குரூப்லேயே ஜாயின் பண்ணுறதுனாக்கா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.